வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பங்குனி மாதம் என்கிற இந்த மாதத்திலே நார்மலாக சொல்லுவோம் பங்குனி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெயிலும் இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்து மேஷராசிக்குள்ளே போகணும். அப்போ கோடை காலம் வந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் பங்குனியிலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே மீன ராசியில் உட்கார்றார். தன்னுடைய 4வது இடத்திலே குரு பகவான் வைக்க, அவருடைய ஒரிஜினல் பிளேஸ் சிம்ம ராசிக்குள்ளார கேது இருக்க, சந்திர பகவான் அந்த காலபுருஷனின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தான மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்தில் இருக்க, காலபுருஷனின் 11வது இடம் சூரியனின் 12ஆம் இடமான விரயஸ்தானம் என்கிற கும்ப ராசிக்குள்ளர செவ்வாய், ராகு, புதன் இவர்கள் குருவினால் பார்க்கப்பட, இவர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு. அப்படியே இந்த மாதத்தில் பார்க்கும்போது யுகாதி பண்டிகை என்கிற தெலுங்கு வருடப்பிரபு 19ஆம் தேதி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, விசேஷமான சர்வ அமாவாசையும் 18ஆம் தேதி வருகிறது. சங்கடஹர சதுர்த்தியும் இருக்கிறது. ஐயப்பனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. இப்படி நல்ல காலகட்டங்கள் இருக்க இந்த மாதத்தில் நம்ம எப்படி ஒரு ராசிக்கும் பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். மகரம் ராசி நண்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்துக்காரர் நீங்கள். உழைப்பதற்கு அஞ்சுவதற்கு இல்லை. எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. ஆனாலும் சில நேரங்களிலே நீங்களாக வாயிலா சில சிக்கலிலே மாட்டி சின்னாபின்னம் மாறுது அப்படிங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட சிக்கலில் ஒரு சிக்கல் தான் நண்பனையும் பகைவனாக தெரிந்து கொள்வது, பகைவனையும் நண்பனாக ஏற்றுக்கொள்வது. இப்படி சில மாற்றங்களை பண்ணி மாட்டிக்கிறீங்க. ரிஸ்க் எடுக்கிற சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சில இடத்துல தானாக போய் வாயிலா மாட்டிக்கிட்டு அப்புறமா ஐயோ குத்துதே கூடையுதுன்னு தவிக்கிறது. உங்களை இந்த மாதிரி சிக்கல்லேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு குரு இருக்கார். 2ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் பிரகஸ்பதி பார்த்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்துலேருந்து மிதுன ராசியிலேருந்து உங்கள் ராசியின் அஷ்டமத்துக்காரரான சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவானானவர் 3ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். அஷ்டமம் அப்படின்னா 8ஆம் இடம் சொல்லுவோம். அங்கே உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியவர். இவர் 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே வந்து அமர்கிறார். அப்போ உங்களை அதிலேருந்து வெளிக்கொண்டு வருவார். நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்களின் மூலியமாக நன்மைகள், முயற்சியின் மூலியமாக முயற்சி திருவணியாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால சூரியனுடன் சேர்ந்த சனி லாபத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பழைய பொருட்கள் வாங்கி நிலைப்பாடாக உங்கள் கண் முன்னாடி வச்சு, ஆன்டிக் பொருட்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கண் முன்னாடி படுற மாதிரி ஷோகேஸில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா பழைய புஸ்தகங்களை வாங்குங்க, அது கண்ணில் கொஞ்சம் ரேக்கில் அடுக்கி வச்சுக்கிடுங்க. இது உங்களுக்கு பரிகார பலமாக அமையும். ஏன்னா 3ஆம் இடத்திலிருந்து இவர் பார்க்கக்கூடியது 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க போகிறாங்க. அப்போ 9ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய சூரியனால் பழைய விஷயங்களை நீங்கள், அதாவது உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் நிற்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிடுங்க மைண்டில். சார் இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடைக்கலைங்களேன்னா குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதனுடைய ஃபோட்டோஸை கொஞ்சம் கண் பார்வைக்கு படுற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த 3ஆம் இடமான முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை கொண்டு வரும். தொழிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் உண்டாகும். லாபத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தந்தை வழி ஆசீர்வாதத்தினாலே தெய்வத்தின் அருளை ஈஸியாக பெறலாம். அது மட்டும் இல்லை, குருவின் பார்வை இந்த 2ஆம் இடமான குடும்பத்தின் மேலே விழுக, அங்கே ராசிக்குள்ளர செவ்வாய், ராகு, புதன் இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. இந்த 2ஆம் இடம்ங்கிறது கும்பராசி. அதில் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா குடும்பத்தில் ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். குழந்தைகள்கிட்ட இல்லை மனைவிகிட்டையோ கணவன்கிட்டையோ
ஆரோக்கியம் குறைந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அப்போ கொஞ்சம் அவங்கள இந்த மருத்துவ செலவுக்காக வைத்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. கேது சிம்மத்திலேருந்து இந்த 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அஷ்டமத்திலேருந்து கேதுவின் பார்வை. அதனால் ஒரு இனம் புரியாத பயத்தையும் இங்கே கலந்து கொடுப்பார். புத்தி என்கிற புதனானவரும் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் நன்மை உண்டு, பயப்பட வேண்டாம். கொஞ்சம் யோசித்து காரியத்தை செஞ்சீங்கன்னா எதுலேயும் ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிறது தான் இந்த இன்சூரன்ஸுடைய கான்செப்ட். இதை அழகாக வச்சுக்கோங்க. சூரியன் சனி பகவானுடன் சேரும்போது சுக்கிரனும் அங்கே உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் சனி சுக்கிரன், இந்த சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிற சினாரியோ உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது, யோகத்தை கொடுக்குது. யோகக்காரர்களுடன் சேர்ந்த சனி பகவான் அதனாலே இந்த 3ஆம் இடமானது நிறைய புதிய ஃப்ளரிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும். யோசனைகள்லாம் நல்லா வரும், எக்ஸிக்யூஷன்லாம் நல்லா வரும். அதில் நிறைய முயற்சிகளிலே இடமாற்றங்கள், ஊர் விட்டு வெளியில் போயிட்டு வர்றது, இப்படி நிறைய புதிய முயற்சிகள் எல்லாம் உண்டாகும். சிலவங்க வெளிநாடுகளெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் அது ரிலேட்டடான செலவுகளும் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்க தெரிகிறது. பக்தியுடன் தன்மை 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவசியம் நீங்கள் கோயில் குளங்களெல்லாம் போயிட்டு வருவீங்க. 18ஆம் தேதி மார்ச் மாதம் சர்வ அமாவாசை அன்று 11:36 12:24 என்கிற நண்பகல் வேளையிலே உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யும்போது உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் நீங்களே அமைத்து கொள்ள முடியும் என்கிற ஒரு கருத்தை உங்களுடன் பதிவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன்.